வணக்கம். வணக்கம். மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய சீர்கேடுகளை பற்றி யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருக்காரு. எஸ்பி அதை மறுத்தும் ஒன்று வெளியிட்டிருக்காரு. ரெண்டுத்தில் எது உண்மையாக இருக்கு? இப்போ மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுடைய பேச்சு மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு ஆடியோ தரேன். இங்கே நீங்கள் நார்த், அதாவது வட மாவட்டங்கள் இருக்கட்டும் ஒரு போய்ட்டு, நான் தென் மாவட்டங்கள்லேருந்து ஒரு டிஎஸ்பியோடைய ஆடியோ தரேன். அவரோட அனுமதியோட போடுறோம். அவரோட பேர் வெளியிட விரும்பலை. தேவைன்னா ஹோம் மினிஸ்டர் வரையும் நான் கொண்டு போக தயார். நான் போடுற ஆடியோ உண்மையானது. அவர் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. நேற்றுக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் சார் அவங்க தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாங்க. அதில் டிஎஸ்பி சார் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உண்மை. இன்றைக்கு சூழ்நிலையில் உளவுத்துறை என்கின்ற ஒன்றினால் இந்த ஒட்டுமொத்த காவல்துறையும் மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது, மிகவும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்குது. காவல்துறையில் உள்ள அனைத்து போலீஸும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் நிறையா பேர் வெளியே சொல்ல முடியாத வேதனைகள்லாம் அனுபவிச்சுட்ருக்காங்க. இது உண்மை. டிஎஸ்பி சார் சொல்கிற விஷயங்கள் அனைத்துமே உண்மை தான். உளவுத்துறை உளவுத்துறை வேலையை மட்டும் பார்க்கணும். ஆனால் அதை பார்க்குறதில்ல. அவங்க பூரா அக்யூஸ்ட்டை கூட டைப் ஆகிட்டாங்க. அக்யூஸ்ட்டை கூட டைப் ஆகி அதிகாரிகள் சொல்கிற வேலையை செய்கிறது, அதிகாரிகளுக்கு ஃபேவராக செய்கிறது, இந்த மாதிரி வேலை தான் உளவுத்துறை நீங்கள் செஞ்சிட்ருக்குது. இதை உளவுத்துறை நேராக அவங்க ஒரு எஃப்ஐஆர் போடணும்னா உளவுத்துறை நேரடியாக போட முடியாது. அது யார் போடணும்னா அதுக்கு சைனிங் அத்தாரிட்டி யாருன்னா சார்பு ஆய்வாளர், காவல் ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், இவங்க தான் எஃப்ஐஆர் போடுறதுக்கு சைனிங் அத்தாரிட்டி. இவங்க தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். உளவுத்துறையில் உள்ளவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ண முடியாது. அதனால இந்த ரெண்டு பேர்த்தையும் இவங்க என்னென்ன பண்ணணுமோ, எப்படிலாம் டார்ச்சர் பண்ணணுமோ பண்ணி ஒரு ஸ்டேஜில் போங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து நிறைய அதிகாரிகள் போயிடுறாங்க. போய் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி அவங்களுக்கு இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உளவுத்துறையில் எஃப்ஐஆர் போடு அப்படின்னா அவங்க மேலே போட்டுறாங்க, இதை நீக்கு அப்படின்னா நீக்கிறாங்க. இப்படி ரப்பர் ஸ்டாம்பு மாரி ஆக்கி வச்சுருக்காங்க. எந்த காவல் நிலையங்களில் இன்னைக்கு காவல் ஆய்வாளர் காவல் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரியாக பேரளவுக்கு தான் இருக்காங்க. முழுக்க முழுக்க அந்த காவல் நிலையத்தின் எஸ்பி கான்ஸ்டபிள், எஸ்பி இன்ஸ்பெக்டர், உளவு பிரிவு, இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கண்ட்ரோலாக இருக்காங்க. இதையும் முட்டு கொடுத்து ஒரு சில அதிகாரிகள் ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தமாதிரி சில்லறத்தனமாக சார்ஜுன்னு சும்மா இது பண்ணுறது. ஏதாவது ஒரு விஷயத்தில் இங்கே வரலை, அங்கே வரலை, இதுக்கு அது பண்ணல, ஷூவை ஒழுங்காக போடல, கேப்பை ஒழுங்காக வைக்கலை, இப்படி சில்லறத்தனமாக இது பண்ணுறது. அப்புறம் சில அக்யூஸ்டுகளை விட்டு அந்த அதிகாரிகள் மேலே பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க சொல்லி அவங்க மேலே சும்மா ஒரு இது பண்ணுறது. இப்படி பண்ணியே இந்த பொய்யா சார்ஜ் கொடுக்கறது. இதுதான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ அதிகமாக அதிகரிச்சிருக்கு. இப்போ இந்த டிஎஸ்பி மேலே கொடுத்துருக்க சார்ஜ் கூட அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த அஜித்குமார் வழக்கில் ஹைகோர்ட்டில் ஜட்ஜு கேட்குறாங்க, இந்த 5 காவலர்களும் ஒரு கருவிகளே, இவங்களை செய்ய சொன்னது யார் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பிபிட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிற ரீசன் ரொம்ப கேலி கூத்தாக இருந்துச்சு. என்னன்னா, சோசியல் மீடியாவை பார்த்து இந்த 5 காவலர்களும் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. சின்ன பிள்ளை குழந்தை கேட்டாலுமே இது சிரிக்கும், கேட்கவே உளுந்துருந்து சிரிக்கும். அப்படிப்பட்ட சங்கதி தான் இது. இப்படி சொல்கிற நபர்கள் இந்த சார்ஜ், எந்த சார்ஜுமே இவங்க கொடுக்குறது உண்மை கிடையாது. இவங்க கொடுக்குறது எல்லாமே போலியாக கொடுக்குறது. போலியாக இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக கொடுக்குறது. அதுக்காகத்தான் கொடுக்குறாங்க. இந்த சார்ஜ்லாம் எப்படி, அதையும் நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரை அடக்கணும்னா, ஒரு எஸ்ஐ அடக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் யாராக இருப்பா, அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி, ஏப்பா அந்த எஸ்ஐ மேலே ஒரு ரிப்போர்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அது மூலமாக ஒரு சார்ஜை கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு விசாரணை. என்னதான் அந்த எஸ்ஐ மாங்குன்னு
சார் என்கிட்ட அது இல்லை சார், இது இல்லை சார், நான் கரெக்டாக தான் எல்லாம் நடந்திருக்கேன், எல்லாமே என்கிட்ட கரெக்டாக இருக்குது அப்படி என்ன நீ ஆதாரத்தை எடுத்து போட்டாலுமே விசாரணை அதிகாரி வந்து ஒரு ஏடிஎஸ்பி வருவார். அந்த ஏடிஎஸ்பி யார் வருவாங்க, எஸ்பி கீழே இருப்பாங்க, இல்லை உளவுத்துறையில் பிரிவு கீழே இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரூவ்டு அப்படின்னு தான் கொடுப்பாங்களே தவிர யாருமே வந்து நாட் ப்ரூவ்டுன்னு கொடுத்ததே கிடையாது. ரொம்ப அத்திப்பூ பூத்த மாதிரி ரொம்ப இதாகத்தான் வந்து நாட் ப்ரூவ்டுன்னு கொடுப்பாங்க தவிர பாக்கி எல்லாமே வந்து ப்ரூவ்டு தான் கொடுப்பாங்க. இந்த ஒரு சார்ஜு, இந்த சஸ்பெண்ட் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த சம்பளம் இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுறது, ப்ரொமோஷன் கட் பண்ணுறது, இந்த அதிகாரங்களை பூரா இந்த அதிகாரிகள் கையில் வச்சுக்கிறாங்க. உளவுத்துறையில் உள்ள அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இதை தவறாக பயன்படுத்தி இதை வச்சு மற்ற காவலர்கள்லேருந்து கீழ்நிலை காவலர்கள்லேருந்து எல்லாத்தையும் அடக்கி இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக வந்து காவல்துறை சீரழிஞ்சு போய் கிடக்கு. அதனால இந்த டிஎஸ்பி மேலே 10 சார்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே மக்கள்லாம் வந்து பெருசாக நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து அவங்களா வந்து அவரை வந்து அடக்கிறதுக்காக கொடுத்தது, அவர் அடங்கலை, அவ்வளோதான். இது பூரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இவங்களா வந்து ஜோடிச்சு போட்டுக்குருவாங்க சார்ஜ், இவங்களா ஜோடிச்சு ஒன்றா இது பண்ணி போட்டுக்குருவாங்க. அவர் கடைசி வரை அடங்கலை, இப்பவும் அடங்கலை, கடைசியாக தான் பேட்டி கொடுத்துருக்காரு. இதுதான் உண்மை. நிறைய பேர் சார்ஜுக்கு பயந்து தான் வந்து தப்பான செயல்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொன்னாலும் சரி செய்வோம்னு சொல்லிடுறாங்க. அதனால ஒரு பெரிய கோரிக்கை மக்கள்கிட்ட தான் வைக்கிறேன். எந்த துறையில் இல்லாத அளவுக்கு காவல்துறையில் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சார்ஜ் கொடுக்கறது, பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறது, சார்ஜ் தான் பனிஷ்மெண்ட்டுமாங்க. இதை நான் வந்து கேட்டுக்கிறது என்னென்னா, இதை நீங்கள் சார்ஜ் என்னன்னாலும் நீங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லுங்கள். ஆனால் விசாரிக்கிற நபர் வந்து அதே துறையை சேர்ந்த காவல் அதிகாரிகள் விசாரிக்கக்கூடாது. வேறு துறையை சேர்ந்த ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜோ இல்லை வேறு துறையை சேர்ந்த யாரோ இதை விசாரிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் காவல்துறையில் எல்லாருமே நேர்மையாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் இதுதான். எதிர்த்து பேசணும்னா சார்ஜ் கொடுத்துருவாங்க, சம்பளத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட் 2 இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணிடுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, ப்ரொமோஷனை கட் பண்ணிடுவாங்க. இதுக்கு பயந்து தான் எல்லாமே அடங்கி போயிடுவாங்க. இதில் பொம்பளை பிள்ளைகள் நிலைமை அதை விட பாவம், ரொம்ப பாவம். அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன பண்ணுவாங்க அவங்களாம்? அதனால் மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது தான், அந்த டிஎஸ்பி மேலே 10 சார்ஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி யாரும் பெருசாக நினைக்காதீங்க. அது பூரா ஜோடிக்கப்பட்டது தான் 100% இருக்கும். அதனால் வந்து உளவுத்துறை இந்த துறை வந்து இன்றைக்கி என்டையர் டிபார்ட்மெண்ட்டையும் நாசமாக்கிட்டு இருக்குது. டிபார்ட்மெண்ட்டையும் நாசமாக்கிட்டு இருக்குது. இந்த உளவுத்துறையில் இருக்க ஒவ்வொரு கான்ஸ்டபிள், ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர்ஸு, ஒவ்வொரு அதிகாரிகள் இவங்களோட சொத்து பட்டியல் எடுத்து பாருங்கள், தெரியும். அதனால மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற பெரிய விஷயம், காவல்துறை எப்படியாவது காப்பாற்றுங்க, காவல்துறையை காப்பாற்றுங்க. இந்த சார்ஜு இதெல்லாம் வந்து விசாரிக்கிற அதிகாரத்தை ரிட்டையர்டு ஜட்ஜுக்கு அவங்களுக்கு கொடுங்க, இல்லை வேறு யாராவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுங்க. இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா காவல்துறையில் எல்லாருமே தைரியமாக அதிகாரிகளை தட்டி கேட்டு அவங்க முறை இல்லாமல் தவறுதலாக சொல்கிற செயலை எதையுமே செய்யாமல் நேர்மையாக செயல்படுறவங்க தைரியமாக வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ஃபுல்லாகவே கேட்டேன், கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரியே பேசுகிறாங்க. 2 பேரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் நம்ம கருவாக பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்பியில் அப்புறம் தான் அவங்க 2 பேரும் முக்கியமாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஒருத்தர் இன்டெலிஜென்ஸ், அதாவது உளவுத்துறையுடைய சீஃபாக இருக்கக்கூடிய செந்தில்வேல், இவர் தான் உளவுத்துறையுடைய ஹெட்டு. ஓகே, அதுக்கடுத்து லா அண்ட் ஆர்டர் இருக்கக்கூடிய டேவிட்சன். இவங்க 2 பேர் தான் 2 பேருமே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. முக்கியம் உளவுத்துறை. திமுக வந்ததுலேருந்து உளவுத்துறை அட்டகாசம் டூ மச். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் காவல்துறையின் மீது எந்த அளவுக்கு நம்ம தீவிரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோமோ அவங்க சட்டத்தை தன் கையில் எடுத்து தாங்க தான் பெரிய அதிகாரியா, தங்களால் எதுவும் செய்ய முடியும்னு அவங்க ஒரு மிருகத்தனமான செயல் இருக்கும்போது நம்ம காவல்துறையை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம அங்கே உண்மையாகவே வேலை பார்க்கக்கூடிய காவலர்கள்
அந்த காவலர்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் அதை பற்றியும் மக்கள் பேசணும். ஏன்னா ஒரு நாள் இங்கே காவலர்கள் வெளியே எடுத்துட்டு வச்சுக்கோங்க, இது மிருக காடாக மாறிடும். அவங்க இருக்கிறதுனால சட்ட ஒழுங்கு ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்ற முடியும். எனவே அவங்க கஷ்டத்தையும் நம்ம பேசியாகும். முதலாவது சொல்ல வேண்டிய விஷயமே செந்தில் நாணம் தான். திமுக வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே குறைஞ்சது 6-8 காவலர்கள் நேரடியாக இந்த உளவுத்துறையால் கட்டுப்படுத்தப்படுறாங்க. அதனால ஸ்பெஷல் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் திருப்போணம் கேஸ் நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் புரியுது. அந்த டீம் அவங்களாவே கிளம்பி போயிருப்பாங்க. உளவுத்துறை என்ன பண்றானுங்க, உளவுத்துறைக்கு இல்லாத அதிகாரத்தை ஃபுல்லாக கொடுத்து திமுக ஆட்டம் போடுது. அதாவது இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் தெரியாம அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க டம்மி. திமுக வந்ததுமே அதுக்கு கீழே இருக்கிற நபர்கள் நேரடியாக இவங்க கட்டுப்படுத்துறாங்கன்னா யார் இவங்களை மதிப்பா? ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு உளவுத்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உளவுத்துறை அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி கொடுக்கறதா வேலை. ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய நபர்களை வச்சு அவர் தான் மேனேஜ் பண்றாரு. அவருக்கு அவர் கையில கொடுத்து அவருக்கான ஆர்டர் பவரை கொடுத்தா மட்டும்தான் அவர் கீழே இருக்கும் மதிப்பாங்க. அவருக்கு தான் அந்த ஏரியா பத்தி நல்லா தெரியும். இது எல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க, எடுத்துக்காட்டுக்கு இது யாரெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா யூஸ் பண்றாங்க, நீங்க நினைப்பீங்க உளவுத்துறைனால அப்பவும் மக்களுக்கு தான் சேவை செய்யுது. கிடையவே கிடையாது. இவங்க யாருக்கு சேவை செய்யாது தெரியுமா? உதயநிதிக்கு யார் யாரெல்லாம் க்ளோஸா இருக்காங்களோ அவங்களுக்கு திமுகவே சம்பந்தம் கிடையாது. அவங்க ஃபுல்லா நீங்க அந்த சென்னைக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு கூத்து அடிக்கிறானுங்க. கடைசி அந்த லீலா பேலஸ்ல ரைடு நினைச்சு பாருங்க, அவங்க எல்லாருமே பவர்ஃபுல் பர்சன்ஸ். அவங்களுக்கும் திமுகவும் பெரிய தொடர்பே கிடையாது. ஆனா உதயநிதி தெரியும் இல்லையா, உளவுத்துறை முழுவதுமாக உதயநிதியுடைய நண்பர்களுக்கு வேலை ஆகுறாங்க. இப்போ இந்த அரசியல் தலையீடுனால காவல்துறையில், அதாவது நேர்மையா அரசியல் தலையீடு சொல்லாதீங்க. திமுக வந்ததுக்கு அப்புறம் இப்படி போச்சு. ஏன்னா திமுக தலைமை குடும்பத்தோட தலையீடு, சரி, உதயநிதி அவர்களுடைய நண்பர்களுடைய தலையீடு, அவர்களோட தலையீடுனால இப்ப நேர்மையா நடந்து கொள்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்றீங்க? பொதுவா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்றீங்க என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பக்கம் டிஎஸ்பிக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறீங்க, இத்தனை காவல் நிலையங்கள் நீங்க பாத்துக்கணும், அதை விட இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 நம்ம வீடியோ ஆடியோ ரிலீஸ் பண்ண முடியாது, அந்த ஆடியோ கீழே இருக்கக்கூடிய மக்கள் தொகை சுமார் 3.5 லட்சம். அந்த 3.5 லட்சத்தையும் மேய்க்க வேண்டியது அந்த டிஎஸ்பியோட வேலை. அதுல கூட குற்றங்கள், கொலைகள், எல்லா விவகாரத்தையும் அவங்க தான் பார்க்கணும். அது எவ்வளோ வழக்கு, ஒரு 1000-2000 வழக்கு வரணும், எல்லாத்தையும் அவங்க பார்த்து அதுக்கான கைது நடவடிக்கை எடுத்து அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் சப்மிட் பண்ணி அது எல்லா வேலையும் அவங்க தலையில் இருக்கு. பொதுவாக யுனைடெட் நேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1,00,000-800 காவலர்களை வச்சுக்கொண்டு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 500 இருக்குன்றாங்க. ஆனா இருக்கிற நபர்களுடைய முதலாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த நபர்கள்ல நீங்க கொடுத்தாலும் வச்சுக்கோங்க 80 கொடுக்கணும்னு சொல்றாங்க, ஆனா 50 கொடுத்தாலே பெருசு. இந்த 50 வச்சுக்கிட்டு இவங்க வேலை வைப்பாங்கன்னா கிடையாது. இப்போ அதுக்கு ஒரு ஆதாரம் கொடுத்துட்றேன், அந்த ஆடியோவை கேளுங்க. அதே டிஎஸ்பியோட ஆடியோ, என்ன நிலவரத்தில் காவல்துறை இருக்குன்னு தெரிஞ்சிடும், காவல் நிலையங்கள் இருக்குன்னு, அதை கேளுங்க, உங்களுக்கே விஷயம் புரிஞ்சிடும். ஒரு காவல் நிலையத்துக்கு இப்போ ஒரு 80 பேர் கொடுக்குறாங்க சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து, ஆனால் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று கொடுப்பாங்க. 80 பேர் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்து ஒரு 40 பேர் 50 பேர் தான் கொடுப்பாங்க. அது ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்து. அப்படி கொடுக்குற 40-50 பேரில் ஒரு 50 பேரை வச்சுக்கோங்க. அந்த 50 பேரில் ஒரு 30 பேர் எப்படியும் ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் சொல்கிறேன், எல்லா காவல் நிலையங்கள்லையும் ஓடின்னு ஒரு வாய்மொழியாக அன்அக்கௌண்டடாக ஓடின்னு ஒரு இதில் வந்து வெளியே போயிடுவாங்க. பாக்கி ஒரு 20 பேர் தான் இருப்பான். அந்த 20 பேர் இந்த 30 பேரோட வேலையும் சேர்த்து கேட்டேன், கிட்டத்தட்ட வந்து பாதிக்கு மேல வெளியில நகர்ந்துடுறாங்க. எப்படி நகர்றாங்க பாருங்க. இதுல காவலர்கள்ல 50 பேர் கொடுத்தான்னு 30 பேரை ஓடின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு டிஎஸ்பிக்கும் தெரியாது, யாரு இன்ஸ்பெக்டரும் தெரியாது. இது ஃபுல்லாக யார்கிட்ட போவானுங்க, அதிகாரியோட வீட்டுக்கு போறது, இல்லாட்டி மினிஸ்டரோட வீட்டுக்கு போறது, மினிஸ்டரோட மச்சினிச்சி வீட்டுக்கு போறது, இவங்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இந்த வேலையா? காவலர்களுக்கு இது ஒரு வேலையா கேட்குறேன். திமுக வந்ததுமே முதலாவது சீரழிச்சு இந்த வேலையை தான். சரி, மீதம் இருக்க நபர்களை அது ஸ்பெஷல் பிரான்ச்சு அது இதுன்னு போட்டு மீதம் 20 பேர் இருந்தாலே பெருசு. இந்த 20 பேரை வச்சுட்டு 3 லட்சம் பேரை மேய்க்கணும்னா அங்கே என்னோட எவ்வளோ பெரிய கடினமான சூழல் வரும் யோசிச்சு பாருங்க. 800 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 400 பேராக மாற்றினீங்க, அந்த 400 80ஆக மாற்றினீங்க. இப்போ 80 20ஆக மாற்றி இந்த 20 பேர் எல்லா கேஸையும் போட்டிங்கன்னா அவன் என்ன ஆவான்? கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் கண்டிப்பாக வந்துடும். அதையும் அந்த டிஎஸ்பியே சொல்கிறாரு, அந்த ஆடியோ கேள்வி. அவன் மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அவன் குடும்பத்தையும் பார்க்க முடியாமல் இதுவும் பார்க்க முடியாமல் ஒரு ஸ்டேஜில் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிடுறாங்க. சரக்கு அடிக்கிறது அந்த மாதிரி பழக்கங்களுக்கு போயிடுறாங்க ஆம்பளைகள். சில பேர் வந்து ரொம்ப மன உளைச்சலில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க.
இப்போ இந்த ஆடியோ கேட்ட பிறகு உண்மையாவே அந்த அவங்க மேல ஒரு பரிதாபம் தான் வருது. உண்மையிலே பரிதாபமான மனிதர்கள் உண்மையிலே காவல்துறையினர் தான். அதுல ஒரு சில பேர் சேட்டை பண்ணலாம், ஒரு சில பேர் உளவுத்துறை கையில் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடலாம் வச்சுக்கோங்க. ஆனா பெரும்பாலான காவலர்கள் உண்மையிலே தங்களுடைய கஷ்டத்தை கூட வெளியே சொல்ல முடியாத நிலைமை. மற்ற டிபார்ட்மெண்ட்ல யூனியன் இருக்குது, இவங்களுக்கு யூனியனும் கிடையாது. இவங்க உட்காந்துட்டு தங்களோட கஷ்டத்தை வெளியே கூட சொல்ல முடியாது. ஏன்னா இது டிசிப்ளின் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு துறை கூட. நீங்க ஏதாவது சொல்லி வச்சுக்கோங்க, மெமோ அந்த டிபார்ட்மெண்ட் அதுக்கு வரேன், அந்த கஷ்டத்தையும் அவர் டிஎஸ்பி பேசியிருக்காரு, அதுக்கு நான் அப்புறம் வரேன். இதுல அந்த டிஎஸ்பி என்ன சொல்றாரு அப்படின்னா 3 விஷயம் சொல்றாரு. ஒன்னு, காவலர்கள் அவன் எக்கே வேணா போறேன், நம்ம மினிஸ்டர் பிடிச்சோமா, மேலதிகாரி பிடிச்சோமா, 4 தொழிலர் பிடிச்சோமா, காசு சம்பாதிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு காசு சம்பாதிப்போம், அதோட ஓடி போயிடும் துறை விட்டு, இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு பக்கத்து ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம என்ன பண்றது தெரியாம ட்ரக் அடிக்டாவும் நல்ல தண்ணியை போட்டு எல்லாம் பெரும்பாலான பேர் அடிக்ட் ஆகிட்டாங்க. நாங்கள் சர்வே எடுங்க, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல அதிக குடியாரில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, காவல்துறை சொல்லுவாங்க. அவ்வளோ குடியாரில் உருவாக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல, பனி சுமை தாங்க முடியல, அந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்காங்க. மூணாவது இருக்கிறது எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறது. இந்த டிஎஸ்பி எதனால் சொன்னா நான் சொல்றேன். இப்போ ஒரு 28 30 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அவரு அந்த பகுதியில் கூட எஸ்ஐ. அவரு தீவிரமா வேலை கூட நேர்மையான மனுஷன். அவருக்கு ஒரு 1.5 வயசுல ஒரு குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆகி மனைவி கன்சீவா இருக்காங்க. அவர் போய் தற்கொலை பண்ணிட்டார். ஒரே காரணம் பனி சுமை தாங்க முடியல. அப்போ ஒருத்தன் வாழ்வை முடிச்சுக்கோ, இல்லாட்டி நீ தண்ணி அடிச்சு அடிமையா போயிரு, இல்லாட்டி பணம் சம்பாதிக்கிறது வழியோ, நாடு எக்கிறவனா போ, நீ தப்பிச்சுக்கோ. இப்படி 3 விதமா பிரிச்சதுதான் திமுக சாதனை. நல்ல காவலர்கள் ஒரு என்ன வச்சுக்கவேன், இந்த டிஎஸ்பி கதறாரு பாருங்க, அவர் நிலைமை உருவாகும். இப்போ அவர் டிஎஸ்பி 2-3 ஆடியோ நம்ம கேட்கும்போது அவர் எந்த இடத்துல யாரால பாதிக்கப்பட்டு இவ்வளவு வெடிச்சு பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவர் ஒரு இஷ்யூனால, ஒரே ஒரு நிகழ்வுனால எந்த ஒரு மனுஷனும் உடையறது இல்லை. ஆனா இந்த நிகழ்வுல அவர் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க இவ்வளோ பெரிய நீங்க யோசிச்சு 3 லட்சம் பேர், அவ்வளோ ஒரு 2 மாவட்டங்கள் வச்சுக்கோங்க, 2-3 மாவட்டங்கள் நீங்க நகரம்னு வச்சுக்கோங்க. நகரம்னா உங்களுக்கு வாகனம் இல்லாமல் போக முடியாது. நீங்க போய் எடுத்து பாருங்க, எந்த டிஎஸ்பியோட வாகனம் உருப்படியா இருக்கு? ஒரு வாகனம் கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டானுங்க. இந்த 4 வருஷத்துல எந்த உருப்படியான வேலையும் பார்க்கல. அந்த வாகனத்தை கொடுத்துட்டு, அந்த வாகனத்தை அமைச்சர் மெய்யநாதனுக்கு தேவை பந்தோஸ்துக்கு நீ அனுப்பி வைனா, நான் இங்கே வேலை வைப்பேன். கொடுத்தது 20 லட்சம் நாளாவது இருக்கேன், நான் எப்போ எங்கேயா போய் வேலைக்குறது? என்ன பைக்கில் தூக்கி சுற்றி ஊர் ஊரா சுற்றி சொல்றீங்களா? 150 கிலோமீட்டர் 150 200 கிலோமீட்டர். அதுல கொடுமை என்ன அப்படின்னா, வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஆர்டர் போட முடியாது. இது உளவுத்துறை. இந்த இடத்துல திரும்ப வருது உளவுத்துறை. உளவுத்துறை ஊரெல்லாம் ஆர்டர் போடுறது, உன் வேலை ஆர்டர் போடுறதே கிடையாது. அப்ப செந்தில் வேலுக்கு இந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காரு யாரு? நம்ம ஸ்டாலின் வேஸ்ட் வச்சுக்கவேன், உதயநிதி தனக்கு தேவையான விதமா ராஜா மாதிரி வாழ்ந்துருக்காங்க. அப்படிதான் அர்த்தம். உளவுத்துறைக்கு உளவு பார்க்கறது அவங்களுக்குன்னு புரோட்டோக்கால் தனியாக இருக்குது, என்னென்ன வேலை செய்யணும்னு. இதில் டிஎஸ்பியை நீங்கள் அந்த பந்தோபஸ்துக்கு போங்க, இந்த பந்தோபஸ்துக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கான எந்த அதிகாரமும் உளவு பிரிவுக்கு கிடையாது. அப்படி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கதா டிஎஸ்பி சொல்கிறாரு, அது உண்மைதான். உளவு பிரிவிலிருந்து தான் இப்போ எல்லா இதுக்கும் டியூட்டி போடுறாங்க. நீங்கள் அவங்க கடமை செய்யறதுக்கு அவங்க அனுமதிச்சாலே போதும். இவங்க வேலை என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் எவ்வளோ சொத்து இருக்கு அவங்க ஆட்டை போடுறது எப்படி, இவங்க நண்பர்களுக்கு அவருக்கு உழவு பார்த்து கொடுக்குறது நீ வேலை. அதை தவிர எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணுறான், அதை உழவு பார்க்கணும். அது வேற என்னென்ன கிடைக்கும் நமக்கு, எப்படி நாட்டுக்குள்ள வேற என்னெல்லாம் கிடைச்சா நம்ம லாபம் நல்லா வாழலாம், இதை உழவு பார்க்கறது உளவுத்துறை இருக்கே தவிர நாட்டில் நல்லொழுக்கத்தை காப்பாற்றுறதுலாம் இல்லை இப்போ நிலைமையில. இப்போ மீண்டும் அந்த டிஎஸ்பி விவகாரத்தில் வரேன். அவர் என்ன சொல்றாரு, மெய்யநாதன் தரமான சொன்னோன்னு திருச்செந்தூர் போகட்டாங்க. திருச்செந்தூர் 420 கிலோமீட்டர் கிளம்பி போயிருக்காரு பந்தோபஸ்துக்கு, முடிஞ்சிருச்சு. முடிச்சது வரும்போதே இறங்க கூட கிடையாது. 4 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப திருவாரூர் போங்க, சிஎம் வராரு. அங்க போய் 4 நாள் முடிச்சுட்டு இறங்கினதுமே வாகனத்தை பிடிக்க வச்சுட்டாங்க. நீங்க ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆக்குறதுக்கு அந்த எஸ்பி முயற்சி பண்ணாதீதா. ஆனா வெக்கமே இல்லாம என்ன பண்றாரு அந்த எஸ்பி, ஒரு மீடியா நோட் ஒன்று போடுறாரு. அது என்ன சொல்றாரு, வாகனங்களை பறிக்கவே இல்லையா. அந்த குறிப்பிட்ட மயிலாடுதுறை டிஎஸ்பி தெளிவா சொல்றாரு, டேட்டு முதற்கொண்டும் என்னென்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லும் போது எப்படி உங்களால மறுத்து கொடுக்க முடியுது? நம்ம செய்யக்கூடிய தப்பை என்னைக்கு ஒருத்தன் திருத்துன்னு நினைக்கிறானோ, அது தவறுன்னு சொல்லும்போது தவறு ஆமான்றானோ அவன் தான் திருத்துவான். இன்னைக்கு உட்காந்து நம்ம சவுடால் தனமா நம்மளோட அதிகாரத்தை காட்டுவோம் நினைச்சு அவன் திருந்த போறதே கிடையாது. இல்ல, அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி இருக்க கூடாது, இந்த வரல இப்படி போகணுமா, வளைஞ்சு போகணும், இல்லைன்னா வளைச்சிடுவோம். இதெல்லாம் திமிர் பேச்சு தானே. இது மாதிரி இல்லைங்க, கொடூரமா வாயை திறந்து விஷயமே கேட்க முடியாத பேச்சுலாம் பேசுவாங்க. கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாமே இன்னும் அடிமை மாதிரி நடத்துறது. இப்படியான நிலைமை காவல்துறையில் இருக்கு. இதை வெளியில சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது.
இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ அஜித்குமார் மாதிரி பாதிக்கப்படுறவங்க சாதாரண மக்கள், அது புரிஞ்சிக்க முடியுது என்னால். ஆனால் போலீஸில் அதுவும் கான்ஸ்டபிள் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, ஹையர் பொசிஷன் டிஎஸ்பி லெவலில் இருக்கிறவங்களே ஏன் இப்போ அடங்கி ஒடுங்கி போகிறாங்க? அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பேருக்குமே இந்த பிரச்சனை. இந்த டிஎஸ்பி யாரு, நமக்கு சவுத்தில் சொல்லுவார், அவர் சொல்கிறது இருக்கட்டும், இவரும் அதே சொல்லுவார். அந்த ஆடியோ கேளுங்க, அதில் உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னன்னா, நீங்கள் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெமோ கொடுக்குறது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, சார்ஜ் கொடுக்குறது. இந்த சார்ஜ் இருக்குல்ல, 3A 3B இப்படி சார்ஜ் கொடுக்க வேண்டியது. அதாவது ஒரு காவலர் இருக்காரு, டிஎஸ்பி இருக்காரு, அவர் போது விசாரணை, அது துறை ரீதியான விசாரணை, அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் கொடுக்க வேண்டியது. அந்த விசாரணை பண்ண வேண்டியது யாரு? இது இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காவல்துறையில் பிரச்சனை, ஒரு அதிகாரி, அது இன்ஸ்பெக்டரோ அவர் டிஎஸ்பியோ, அவர் மேலே இருக்க ஒரு பிரச்சனை, டிஎஸ்பியில் ஒரு பிரச்சனைனா அவருக்கு நீங்கள் மெமோ கொடுக்குறீங்க, ஒரு சார்ஜ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சார்ஜை விசாரிக்கிறதுக்கு நீங்கள் ஏடிஎஸ்பியை போட்டீங்கன்னா அவன் எஸ்பி சொல்றதை கேட்பானா? எஸ்பி தான் ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஆமாம், எஸ்பி கொடுத்த ஆர்டர் ஆமான்னு சொல்லுவானா இல்லைங்கன்னு சொல்லுவானா? எவனா இருந்தாலும் மேலே சொல்லிட்டு அவன் தான் கொடுத்துருக்கான் சார்ஜ், நமக்கு எதுக்கு மாட்டணும் சொல்லிட்டு அவன் ஆமான்னு தான் சொல்லுவான். எந்த சார்ஜையும் மாட்ட சொல்ல மாட்டாங்க. இதை எதிர்த்து அவங்க நீதிமன்றம் மூலம் தான் உண்டு தவிர இந்த சார்ஜை எதிர்த்து அவங்களால ஒரு தங்களுடைய நிலைப்பாட உறுதியாக சொல்ல முடியாது. இவங்க எல்லா பேரும் யாரு, ஸ்டாலின் குடும்பத்துக்கோ திமுக தலைமை குடும்பத்துக்கோ அடிமையாக போயிடுவாங்க. இவங்க சொன்னதை இவங்க செய்யலைன்னா இவங்க வாழ்க்கை காலி. இந்த நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ணோம்ல, அந்த டிஎஸ்பி 2 வருஷத்துல 4 டிரான்ஸ்ஃபர். விளங்குமா? நான் கேட்குறேன், நல்லா வேலை பார்க்கணும்னு நினைச்ச நபரை 4 இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. எதுக்குன்னு கேளுங்க. ஏன்னா சவுத்தில் குருபூஜை நடக்கும், அது தேவர் குருபூஜை நடக்கும், இன்னொன்று இமானுவேல் சேவை நடக்கும். இந்த 2 குருபூஜை ஒவ்வொரு ஸ்டேஷன்லேருந்து 20,000 கொடுவாங்கன்றாங்க. எதுக்கு? வந்திருக்க அதிகாரிலாம் பார்த்து பக்குவம் பார்த்துக்கிறது. எதுக்குடா கொடுக்கணும்? ஏன்னா என்னால் கொடுக்க முடியாதா தயவு செய்து அப்படின்னோடனே, ஓ கொடுக்க முடியாதா, ஓ நீ அப்படி சண்டியத்தில் பேசுறியா, இன்னொரு கூப்பிட்டு மாசம் ஒரு 50,000 தாங்க. இந்த 2 கண்டிஷன்ல அந்த ஆளை பந்தாடுறானுங்க. 2 வருஷம் 4 டிரான்ஸ்ஃபர் வந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் நேர்மையாக மனுஷன். 4 டிரான்ஸ்ஃபர். அப்ப இவங்களுக்கு யார் யாரெல்லாம் வசூல் பண்ணி கொடுக்குறானோ, வசூல் பண்ணி கொடுத்து மேலிடத்து வரைக்கும் வசூல் பண்ணி கொடுக்குறானோ, எவையெல்லாம் நல்ல கட்ட பஞ்சாயத்து பண்றானோ, திமுக என்ன சொல்லுதோ அதை வச்சுட்டு காவல்தனம் பண்றானோ, அவன் வந்து நல்ல காவலாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது KN நேரு ஒரு வாட்டி சொன்னார், அதுதான் ஞாபகம். KN நேரு ஓப்பனாக சொல்லுவாங்க, என் பக்கத்தில் இருக்காம பாருங்க, இந்த ஆள் எனக்கு PSO இருந்தான், நல்லவனா கெட்டவனாகவும் காட்டுவேன், கெட்டவனா நல்லவன் காட்டுவேன், அந்த மாதிரி ஆள் இப்போ டிஎஸ்பியா இருக்காரு அப்படின்னா அவன் எப்படி முன்னேறிப்பான்? திமுக காரன் வந்தாலே காவாலி தான் முன்னேறிவான், வேற யார் முன்னேறுவா? நல்லவனை கெட்டவனா காட்டுறானா அவன் எவ்வளோ ஒரு அயோக்கிய பயிலா இருப்பான். அவனை ஒரு பெருமையா KN நேரு சொல்றேன், இவர் மினிஸ்டருக்கே தகுதி கிடையாது. இந்த ஆளை எப்படி சட்டப்படி மினிஸ்டர் ஆக்குறீங்க? அப்ப எல்லா அமைச்சரும் இப்படி தெரியும். எப்படின்னா இவங்க வசதிக்கு யாரை வேணா மோசமாக்கலாம், அப்படி ஒரு காவல்துறை இருந்தாலும் இருக்கணும். ஒவ்வொரு முறையும் திமுக வரும்போது முதல்ல நாசமா போறது காவல்துறை தான். இல்ல அவர் 2 பேருமே இன்னொரு ஒரு விஷயத்துல வந்து ஒரே மாதிரி பேசுறாங்க. நேர்மையா நடந்த சேலரி கூட 3 மாசம் 4 மாசம் கட்ட, இது அடுத்த லெவல். சார்ஜ் மெமோல இருக்குல்ல, அதுக்கப்புறம் இவங்களால சம்பளத்தை நிறுத்தி வைக்க முடியும், டிரான்ஸ்ஃபர் ஒரு பக்கத்து சம்பளத்தை நிறுத்தி வைக்க முடியும், ப்ரொமோஷனும் பிரச்சனை ஆகும். இப்படின்னு வச்சுக்கவே எந்த அதிகாரமே கேட்க நாதி கிடையாது காவல்துறையில. காவல்துறையில் நீங்க இது போல சொல்ல சார்ஜ் போடுறீங்க, ஏன் டிஎஸ்பி வச்சு போட்டீங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சு போடு விசாரணை. ஓன் டிபார்ட்மெண்ட் இருக்கிற எவனா ஒருத்தர் உன்னையை தாண்டி வேற டிபார்ட்மெண்ட் போட்டா, வேற டிபார்ட்மெண்ட் ஓய்வு பெற்ற நபரை வச்சு போடுறா, அதை விட்டுட்டு நீ ஓன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சார்ஜ் நீ கொடுத்துட்டு அது விசாரணை நீ சொன்னா கீழே கிடைச்சிட்டேன் மேலதிகாரி சார்ஜ் போட்டிருக்காரு, அவர் மீது நம்ம என்ன சொல்ல போனோம், அது ஆமலைத்தான் போவான். இது ஒரு சட்டப்படி விடுங்க, மனசாட்சிப்படி இது நியாயமா? காவல்துறையில் கூட பெரிய பிரச்சனையே அவங்களுக்கு மேற்கொண்டு அவங்க நியாயத்தை பேச வச்சுக்கவே, இந்த மெமோ சார்ஜ் போடுறது, இல்லாட்டி டிரான்ஸ்ஃபர் பண்றது, இல்லாட்டி சம்பளத்தை நிறுத்தி வைக்கிறது, இல்லாட்டி இப்படியான வேலைகள் இருக்குல்ல, இது எல்லாம் டூ மச்சா நடக்குது. அவங்களுக்கு வெளியில நீதி கேட்டு வர முடியாத அளவுக்கு கூண்டு போட்டு அடைகிறாங்க. இப்போ இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது சமுதாயத்துல இது ஒரு தூணுன்னா நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இது சரி பண்ணலாம். இது கேட்கக்கூடிய கேள்வி நியாயம்தான். ஆனா நீதிமன்றத்துக்கு போனது தெரிஞ்சாலே நீங்க பழிவாக ஆரம்பிச்சுனாலே, நீங்க அங்கே போய் நீதியை வாங்கிட்டு வரதுக்குள்ள இவங்க மீதியை காலி பண்ணிடுவாங்க, முடியறதுக்குள்ள ஆயுசே முடிஞ்சு. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, அந்த மயிலாடுதுறை டிஎஸ்பி சொல்லியிருக்காரு, இதை யாருக்கு அப்படி பிரஸ்டேஜ் இஷ்யூ மாத்திரம் நினைக்கிறீங்க? சிஎம்க்கு தான். ஹே முதலமைச்சர் துறைப்பா, நம்மளுமே நடக்கிறானா அப்படின்னு செந்தில் வேலுக்கு வரும். உதயநிதிக்கு ஐயோ இவன் ஒருத்தர் தானே எல்லாரும் வந்து போச்சு முடிச்சு விடு அப்படின்னு பார்த்தா அதனால முடிச்சு விட முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இன்னைக்கு நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் வந்து இந்த சுந்தரேசனுக்கு வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. அவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், அப்புறம் நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க. ஆல்ரெடி போதுமான காவல்துறை எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லாமல் இருக்குது. நீ சொன்ன ஸ்ட்ரென்த்தும் கொடுக்க மாட்டேன். அதில் பாதி பேர் அமைச்சர் வீட்டுக்கும் பாதி பேர் உயரதிகாரி வீட்டுக்கும் போயிடுறேன். மிச்சம் 20 வச்சுட்டு அவன் விளையாடுறதே பெரிய கஷ்டம். அதில் உனக்கு தேவைன்னா அவனையும் கூட்டிடுவேன், அவன் வாகனத்தை பிடிக்கி விட்டுருவேன்.
இதில் நீ என்கொயரி எந்த லட்சத்தை நடத்துவ? இப்போ பதிவோட இறுதியா வந்து இப்போ நீங்க சொன்ன ஆடியோல நான் கேட்கும்போது அவர் சொல்றாரு எல்லா போலீஸ் அதிகாரியும் ரவுடி பசங்களோட கை கோத்து தான் போறாங்க, வேற வழி இல்லாம ஆயிப்போச்சு. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்துட்டால. திமுக ஆட்சிக்கு வந்தா ரவுடிசம் தலை தூக்குன்றது பப்ளிக் பேச்சு இல்ல, போலீஸே அதை தான் சொல்றாரு. இல்ல, திமுக ஆட்சி வந்துச்சுன்னா ரவுடி தலை தூக்குவான். இப்ப இந்த திமுக ஆட்சியில போலீஸே ரவுடி ஆகிட்டாங்க. நீ ரவுடியா இருந்தா தான் நீ போலீஸ்குள்ள இருக்க முடியும். நாங்க சொல்றதெல்லாம் கேட்டு எவன் வேணா போய் அடிக்கிறியோ, எவன் வேணா போய் முறுக்குறியோ, நீ தான் பெரிய போலீஸ். அதுக்கு பெரிய ரவுடியா தலைமை தாங்கிறதுக்கு உளவுத்துறை டிஜிபி, உளவுத்துறை சீஃபா இருக்கக்கூடிய செந்தில் வேணும். அந்த ஆளை வச்சுக்கிட்டு இவங்க நேரடியா ஆட்சி சட்டத்தின் மேல நடத்தல, கட்ட பஞ்சாயத்து வச்சு ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இது ஒரு ஆட்சி. இந்த கேவல பிடிச்ச ஆட்சிக்கு ஓட்டு போடுறான் பாரு மனுஷன், அதை நினைச்சா வெக்கக்கேடு. எனவே காவல்துறையோட கஷ்டத்தை 100% கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. மயிலாடுதுறை டிஎஸ்பி என்ன சொன்னாரோ அதை தான் சவுத்ல இருந்து நம்ம வெளியிட்ட ஆடியோ இருக்குல்ல, அதுல டிஎஸ்பி சொன்னாரு. இதே தான் எல்லா டிஎஸ்பியும் சொல்லுவாங்க. இங்கே உளவுத்துறையோட அட்டகாசம் உச்சம், லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் ஆட்டம் உச்சம். இவங்கெல்லாம் ஆடுறதுக்கு ஒரே காரணம் திமுக தலைமை குடும்பத்துக்கு அவங்க விசுவாசமா இருந்து அவங்க நண்பர்கள் குழுன்னு இருக்கிறதுக்கு இவங்க ஆட்சி நடத்துறாங்க. வேற எதுவுமே கிடையாது. மக்கள் நலனே அதுல கிடையவே கிடையாது.